அன்புகளுக்கு வணக்கம். ஸ்வாதிகாம், குட் மார்னிங். ஸ்வாதிகாம் அப்படின்னா இந்த ஊரில் வந்து வணக்கம்னு அர்த்தங்களா அம்மா. அன்புள்ளங்களுக்கு ஸ்வாதிகாம். இன்றைக்கி வந்து 8வது வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி 7 வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கிறோம். பேங்காக்கினுடைய 47வது பிரம்மாண்டமான இன்டர்நேஷ்னல் மோட்டார் ஷோ அதில் தான் இருக்கிறேங்க. நீங்கள் 7 வீடியோ பார்க்கலன்னா முதல்ல அந்த 7 பாட்டை பாட்டு வாங்க. நிறைய வண்டிகள் காமிச்சிருக்கோம். இந்தியாவுக்கு வர கம்பெனியாகட்டும், போர்டு கம்பெனியாகட்டும், டெஸ்லா கம்பெனியாகட்டும், டெஸ்லாவில் 7 சீட்டர் ஆகட்டும் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட வண்டி இருக்கும். இப்போ 8வது வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல்ல லோகோவை பார்த்துருப்பீங்க. அந்த லோகோவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். எந்த இடத்துல நின்றுட்டுருக்குறோம் பார்த்தீங்களா? அழகழகாக பொம்மை வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டுருக்குறேன்னு கேட்குறீங்களா? ஒரு ஸ்கூல் வேன் பென்ஸில். இங்கே வந்து தாய்லாந்தில் இது வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸ்ஸு பென்ஸ் வேன். ஸ்கூல் வேனுக்கு வந்து அவ்வளோ ப்ரெஃபரபிள் கொடுத்து இந்த பென்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைனு, இந்த மாதிரி பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், கரெக்ட். சொல்லுமா, நம்ம திருப்பூரில் நாச்சியார் பாடசாலாவுக்கு வந்து இப்படி ஒரு பென்ஸ் வாங்க சொல்லிடலாம். நம்ம மாப்பிள்ளையே பொறுப்பு வாங்க சொல்லி எல்லாம் சரணியர் சொல்லி பென்ஸ் வேன் வாங்கியிருங்க ஸ்கூலுக்கு, நாச்சியார் பாடசாலாவுக்கு அப்படின்ட்டுலாம். ஆனால் திருப்பூர் பிரான்ச்சுக்கு இல்லைன்னா காங்கியத்து பிரான்ச்சுக்கு, ஏதோ ஒரு பிரான்ச்சுக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வண்டி அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. குழந்தை வர்றக்கே நம்ம பிரியப்படும் வேனில். ஸ்ப்ரிண்டர், ஆமாம், கையிலேயே வரைஞ்சிருக்கிறாங்க ஸ்ப்ரிண்டர் அப்படின்னு சொல்லி. என்ன ஹலோ? ஓ, ஹலோன்னு மேலே எழுதி இருக்குதா? ஓ, லாக் பண்ணி வைக்கிறாங்க. லாக்கல் இருக்குது. ஃபுல்லாகவே பிக்சடு கிளாஸ்மா. டோட்டலாகவே பிக்சடு கிளாஸு. ஆட்டோமேட்டிக்கு தெரியாதும்மா. கண்ணாடி கருப்பு கலராக இருக்குதா? தெரியுதா? பெருசாக தெரியாது. தெரியுது. ஓகே, வாங்க. இதுதான் இந்த வண்டியோட அழகு. அவ்வளோ நல்லா இருக்குது உண்மையாலுமே. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும். கிராண்ட் ப்ரிக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு சைடில். என்னமோ டாய்னு எழுதியிருக்குது. நிறைய பொம்மைகள் வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க வண்டியை சுற்றியுமே. 2, 4, 6, 8, 10, 11 சீட்டு இருக்குது. இனி நம்ம ஊருக்கு வந்ததுன்னு நீ எவ்வளோ இது கொடுப்பாங்கன்னு தெரியல. இந்த டோர் நீக்கணும்னு வைமா, குழந்தை ஏறுறதுக்காக இந்த டோரை நீக்கணும்னா இந்த கீழே இருக்கிற ஃபுட் ஸ்டெப் தனியாக இங்கே வந்துடும். குழந்தை ஏறி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வாங்க அப்படியே பக்கத்தில் பென்ஸுடைய என்ன மாடல் இது? விட்டோ. பென்ஸுடைய விட்டோ. அப்படியே ஃப்ரண்டேஜ் காமிச்சிட்டு வா. ஃப்ரண்டேஜை காமிச்சு வந்துட்டு நம்ம உள்ளே காமிச்சிடலாம். விட்டோ எத்தனை சீட்டர் தெரியுமா? பென்ஸில் முன்னாடி 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 சீட்டுமா. பரவாயில்ல, பென்ஸ்லேயே 11 சீட்டு. பரவாயில்ல. எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் இன்னும் அந்த பட்டன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்குறாங்க. வேறு எல்லாம் இங்கே எப்படி 3, 2 ஆப்போசிட்டு, பின்னாடி 3, 6, 8, முன்னாடி 3, 11. நல்லா இருக்கு. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இது எதுக்கு உருளை கொடுத்துருக்குறாங்க? ஓ, தை சப்போர்ட்டுக்கு மட்டும் உருளை. தை சப்போர்ட்டுக்கு செமி மோட்டரைஸ்டாக கொடுத்துருக்காங்க சீட்டு. சாத்திர். அடுத்து நம்ம இந்தியாவில் இப்போ லான்ச் ஆச்சுல்ல வி கிளாஸ், அதுங்க இங்கே இருக்குது. வேறு அப்பா செம லுக்காக இருக்குது வண்டி பார்க்குறக்கு. அழகாக இருக்குது. அடாஸ் லெவல் 2 V300D எக்ஸ்க்ளூசிவ் போட்டிருக்காங்க. 5370 mm, 5.3 மீட்ரு. V300 டீசல்மா, மெர்சிடிஸ் பென்ஸோடது. ரெக்கமெண்டட் ப்ரைஸ் 58,20,000 ரூபா. பாத்து வாங்க அப்படியே போய் ஒவ்வொரு இதாக பார்க்கலாம். இது வந்து முழுக்க மோட்டர் சீட்டு வித் இதோட வந்துடுது. அப்பா அலைவில் செம சூப்பராக இருக்குது. 245, 45, 19 அலைவில் பேர். லெதரு இதெல்லாமே பா செம ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. டச் பேடு தனியாக கொடுத்துருக்குறாங்க. அப்படியே எங்கள் அப்பா
ஆனால் நிறைய பட்டன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஹோம் பட்டன் போகிறது, டச் பேடு, வரைகிறது, எழுதுறது. அதான் டச் பேட் ஸ்லேட் பென்சில் இது. அதில் வந்து எழுதுறது வரைகிறதெல்லாம் பண்ணிக்கலாம். வரைய முடியாது, கீழே பாரு எவ்வளோ இதுன்னு. ஓப்பனு அப்படியே கப்பா, ஒயர்லெஸ் சார்ஜரு, டைப் சி, 2 கப் ஹோல்டரு எல்லாமே இதுக்குள்ளே வச்சு மறைச்சி வச்சுருக்குறாங்க. சீட்லேயே ஹேண்ட் ரெஸ்ட் அட்டாச்சு. எதுக்கு இடம் இருக்குது, நல்லா ஸ்பேஸ் இருக்குது. இதுவுமே வந்து டோட்டலாகவே ஆமாம் ஃபுல் மோட்டரைஸ்டு. என்னெல்லாம் இருக்குது, குழு சீட் இருக்குது, வெகு சீட் இருக்குது. இது இதில் மெமரி ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே மேலே இது வரும்னு நினைக்கிறேன், ஒயர்லெஸ் சார்ஜராக இது. ஒரே அப்பா ஆமாம், உட்காந்து பார்க்கட்டா 2 பின்னாடி 2மா, வெறும் 6 சீட்டுமா. அப்பா சம்மன் இருக்குதுமோ. வேலை செய்யல. ஒர்க்காவில் ஆப் பண்ணி வச்சுருக்குறாங்க, சீட்டை. கால் வைக்கிறதுக்கு தனியாக தான் பாரு அம்மா. பிஸ்னஸ் கிளாஸ் ஸ்பீக்கர் எங்கே கொடுத்துருக்காங்க பாரு. அதனால் கிர்கின்சன் வரும். அந்த ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ பெரிய கண்ணாடின்னு வருங்க. எத்தனை கோடி கொடுத்து வண்டி வாங்கினா லங்கவதியா? 40. எப்படி மாருதிக்காருக்கு வரதில்ல நாப்பு? எப்படி ஓல்டு இஸ் கோல்டுமா. எந்த காலத்துக்கு பழசை மறக்கக்கூடாது. இதுதான் என்றைக்குமே சேஃப்டி. என்னதான் சொல்லுங்க, அடிப்பொலி. இழுத்துடுற டைப்பா? ஆமாம். ஓ, இப்படி பேக்கில் ஓய்க்குது, இழுத்துட்டு ஃப்ரண்டில் வந்துக்குது. V300D டயர் சைஸ் மட்டும்தான் போட்டிருக்குறாங்க, வேறு ஸ்பெக்ஸ் எதுவும் போடலை அவங்க. ஆமாம்மா, வா அப்படியே புறக்கலை காமிக்கலாம். அப்படியே நீங்கிறதே வேன் கிளாஸ் ஆட்ட இருக்குது. வேன் மாதிரியே இருக்குது வேறு. அப்படியே V கிளாஸ் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்தோம்னா GLE இருக்குது, 4MATIC GLE 300D டீசல். இதுவுமே பென்ஸுங்கிறதே வந்து ஒரு சென்டிமெண்ட்டு தான். நான் போனதை வீடியோவில் நம்ம போன ஆட்டோ எக்ஸ்போ பண்ணமல்லம்மா, அப்போ வந்து நான் சொன்னேன் அதுக்கு ஒரு அப்படிலாம் கிடையாது பென்ஸில் சென்டிமெண்டல்லாம் அப்படின்னாங்க. ஏன்னா எங்கள் ஊர்லெலாம் சாட்சி தோடு இருக்குது. எங்கள் அண்ணன் இருக்கிறாரு சாட்சிக்கு. ஒரு பென்ஸ் வாங்கி அவனுடைய பிஸ்னஸ் எவ்வளோ லாஸ் ஆச்சு. அந்த பென்ஸ் அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டான வண்டி. எல்லாத்துக்கும் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி செட் ஆகாது. சில பேர்த்துக்கு செட் ஆச்சுன்னா தூக்கிடும் அப்படியே மேலே, சில பேர்த்துக்கு செட் ஆகலை அப்படின்னா. அதுக்குள்ளே நம்ம TMF வந்திருந்தாங்களா, அதை கூட பேசிகிட்டு இருந்தேன். இங்கே வந்திருக்காங்க பார்க்குறக்கு. வாங்க பாருங்கள் GL எப்படி. இங்கே வருமா நாபு எப்படி? ஆமாம், நல்ல தை சப்போர்ட்டு, அட்டகாசமாக இருக்குது வண்டி. ப்ரீமியம் தான். பென்ஸ்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது, சரியான ப்ரீமியமான வண்டி தான். பட் ராசின்னு ஒன்று இருக்குது, சென்ட்ரல் 4 AC வந்துட்டு 5 சீட்டர் தான். நல்லா ஸ்பேஸாக 5 சீட்டர் இருக்குது. அப்படியே புறக்கால் டோரட்டி காமிங்க. 5 சீட்டர் நல்லா தை சப்போர்ட்டோடு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஸ்பேஸு. அப்படியே உள்ளே ஃபுல்லாக காமிச்சிட்டு வாங்க. ரியர் ஏசி வந்துட்டு உள்ளுக்குள்ள லைட் மாட்டி வச்சுருக்காங்க, வெளிச்சமாக தெரியறதுக்காக லைட் மாட்டி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம பொள்ளாச்சியிலேருந்து TMF வந்துட்டாங்க. அவங்க தான் ஃபோட்டோகிராஃபி இதை இப்போ அந்த இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம்மா. அவங்க வந்துட்டாங்க 4 பேர். சரி, அது கூட போயிட்டு இன்ன வரைக்கும் ஆகி போச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அது கூட நியாயம் பேசிட்டு அப்படியே வெளியே போய் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் இருக்கிறாங்களாமா. எல்லா ஆட்டோ எக்ஸ்போக்கும் போவாங்களாமா. ரைட், இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். பேங்காக்கில் வந்து நம்ம பார்க்குறோம் போலங்க. அடுத்தது AMGயுடைய EQE53 AMG EV கார். அம்மா எப்படிம்மா பூட் நீக்கிறது சொல்லு? இங்கேயும் இல்லை. எப்படி இதான் பூட்? எப்படி கண்டுபிடிச்ச? ஓ, அதையே பார்த்து காப்பி. அதான் கேட்டேன், இந்த பிள்ளைக்கு எதனா இவ்வளோ அறிவுன்னு பார்த்தேன்.
அங்கே வருமா நாய்க்குட்டி வச்சு எப்படி தள்ளிட்டு போகிறாங்கன்னு. அடாடாடாடா சொகுசாக வாழுதுப்பா நாய்க்குட்டி. லாக் பண்ணிட்டா நல்லா பொட்டுன்னு சாத்துது. நல்லா இருக்குது வண்டி பேக் பார்க்குறக்கு. ஆமாம் 515 கிலோமீட்டருமா. 515 கிலோமீட்ரு. 295 30க்கு 21. எப்பா அப்படியே அந்த பக்கம் காமிக்கலாம். அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வா. உள்ளுக்குள்ளே டிஸ்பிளே மட்டும் பாருமோ எப்படி இருக்குதுன்னு. பேக்கா ஃப்ரேம்லெஸ் டோர் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வருமா குவார்டர் கிளாஸ் தனியாக. கால் நல்லா தூக்கி வச்ச மாதிரி இருக்குது வருது. டைஸை போட்டு செமையாக இருக்குது வண்டி பார்க்குறக்கு. ஆமாம் அடிக்கும் தலைக்குமே. இது சன்ரூப்பில் 3 ரூபாட்டு இருக்குது. தொட்டு விட்டு இழுத்து இங்கே வாரு டிஸ்பிளே அடிக்கும் தலைக்கும் டிஸ்பிளே. எதாவது எத்தச்சோடுன்னு வரும். அந்த கோட்டுறது இந்த கோட்டு வரைக்கும். எது டேஷ்போர்டா? ஆமாம் டேஷ்போர்டு அழுக்கண்டாரால் பண்ணியிருக்கிறாங்க. ஓ என்ன டிஸ்பிளே அடிக்கும் தலைக்கு. இங்கே வேறு மேலே உள்ள எல்லாம் டச் பட்டனு, கீழே அடியில் தனி இடம். இருந்த வேலை ஏஎம்ஜி மோவ். ஏஎம்ஜி அடுத்தது இங்கே வேறு அடுத்தது ஃப்ரண்டில் காமி. ஃப்ரண்டில் பார்க்கலாம் 21 இன்ச்சு டயரு ஏஎம்ஜி. அப்பா அழகு. EQ53 4மேட்டிக்மா வண்டி. 59,50,000 ரூபா மட்டுமே. பாத்து. ஆமாம் அடுத்து விஜய் சேதுபதி வண்டி. இந்த வண்டி பார்த்தாலே நம்மளுக்கு விஜய் சேதுபதிக்கு வந்தால் வருது. விஜய் சேதுபதியே எப்பெல்லாம் இது வரைக்கும் விஜய் சேதுபதி ஒரு 10 தடவை பார்த்துருப்போம். பார்க்கும்போதெல்லாம் ஃபோட்டோ எடுப்பான். கடைசியாக எப்போ ஃபோட்டோ எடுத்தேன்னா அந்த எம்ஆர் ராதாவுடைய ஃபங்க்ஷன் போன போய் சென்னை. அப்போ போய் இந்த போது ஃபோட்டோ எடுத்தேன்னா புத்தம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்தேன் நானும் அவருக்கு. இது வரைக்கும் நீங்கள் 1132 ஃபோட்டோ எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிற என் கூட. 1132 ஃபோட்டோ எடுத்துருக்கிறீங்க. ஏன்னா போகிற வைக்கமெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதாச்சு அவர். அது என்னென்னு தெரியல. அவர் ஒரு இடைபெரிய ஒரு பாசம் எனக்கு விஜய் சேதுபதிக்கு. எல்இடி ஹெட்லைட்ஸு, லைட் தனியாக க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி, செம்ம கிரில்லு, இப்போ 360 கேமரா, அட்டகாசமாக ஏஎம்ஜி மோவ். மா என்ன விலை? 18,920,000 ரூபா. அறிவு 1,79,00,000. 1,79,1.25 கோடி. பைடர்போ V8 8 சிலிண்டரு. இந்த பொலிரோ மாதிரி 295 40 22 சைஸு லாக் பண்ணி வச்சுருக்குறாங்கம்மா. ஒரு உள்ள காமிச்சிரு. பொலிரோ ஹேண்டில் தான். அடா பாவமே இப்படி பொசுக்கிட்டு சொல்லிட்டியாம்மா பொலிரோ ஹேண்டில்னு. ஃபுட் ஸ்டெப்பு 2 கோடி. பாத்து சைலன்சர் எப்படி டியூவல் சைலன்சரு. G63 ஜி வேகனுடைய G63 ஏஎம்ஜி. அப்படியே புறவக்காலவா பார்க்கறக்கு பொலிரோ மாதிரி இருக்குது. இதை பார்த்தா பொலிரோ காப்பியே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏமா இந்த பக்கம் லெஃப்ட் டோர் நீக்கி இருக்க மாட்டேருக்குது. இந்த பக்கம் சைலன்சர் 2 பக்கமாக பிரிச்சுட்டு வந்துருக்குறேன். லாக் பண்ணிக்கலாம். அடுத்து இது என்ன வண்டிமா? வாங்க அப்படியே. அம்மா இங்கே பாரு பென்ஸில் ஏஎம்ஜியில் SL43 2 டோரு. இங்கே பாரு சைலன்சரு. இதுக்கு எப்படி பூட் நீக்கிறது? எப்படி நீக்கிற சொல்லு. நீ அதுக்கு சொன்ன, இதுக்கு சொல்லு. இதோட முடியுது வேறு. இது அப்படியே தார்பாய் மேலே மூடிக்க. நீ இந்த பக்கம் வந்துடு. எந்த பக்கம்? நீ இப்படி உள்ள காமிச்சிரு. சிகப்பு கலர் சீட்டு 305 30க்கு 21 டயரு. உள்ளே காமி சீட்டு டிஸ்பிளே பாரு எப்படி இருக்குதுன்னு. ஏஎம்ஜியோடது பூரா செவன்னு.
செம சூப்பராக இருக்குல்ல. 4 ஏசி வந்துட்டு, பேடல் ஷிஃப்டர்ஸு, பா அழகுமா. என்னன்னு தான் சொல்லு, ப்ரீமியம் தான். எத்தனை நீங்கள் வேணாலும் தார்பாய் தானே ஓட்டு போடணும் மூடுறக்கு. ஏமா தார்பாய் இதை தார்பாய் ஸோ த்ரில்லிங், ஸோ ஏஎம்ஜி டர்போ எலக்ட்ரிஃபைடு. இப்போ அப்படியே முன்னாடி காமிக்கலாம். ஏஎம்ஜி, வெறும் ஏஎம்ஜி மட்டும் போட்டிருக்குது. லோகோவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லெட்டர் பேட்சா என்னமோ இங்கிலீஷ் எழுதியிருக்குது, எனக்கு வாயில் வரல. அடுத்தது சிஎல்யூடைய ஃபோர்மேட்டிக்மா. அப்படியே புறக்கோளை காமிச்சு முன்னாடியும் இது அந்த மாதிரி எவ்வளோ லென்த் இருக்குது. ஆனால் 2 டோர் ஃபோர்மேட்டிக். இது வந்து சிஎல்இ 300 ஃபோர்மேட்டிக். பா இது மட்டுக்கு இப்படி ஓப்பன் பண்ணுறதா? இங்கே வரமா எப்படி வளைஞ்சு கரெக்டாக அந்த வளைஞ்சதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. சாத்திக்குமா? ஓகே மாமா அப்படி உள்ள காமிம்மா. தை சப்போர்ட் பார்த்தியா எப்படி நீட்டி விட்டுருக்குறாங்கன்னு. நல்ல பிரேம்லெஸ் டோரு. டோரே சும்மா இங்கே வேறு கிட்டத்தட்ட 3-4 மணத்துக்கு மேலே இருக்குது. உள்ள வேறு எப்படி இருக்குதுன்னு. இந்த பக்கம் மீட்டருக்கு தனி டிஸ்பிளே, அங்கே வந்து செட்டுக்கு தனி டிஸ்பிளே, 2 பேடல் ஷிஃப்டர்ஸு, ஏசி வெண்ட்டு பாரு 5 ஏசி வெண்ட்டு, சென்டரில் 3. எங்க அப்பா இதை கீருமோ கீர். வாங்க அப்படி அடுத்த வண்டி பார்ப்போம். அது புறவு களைச்சிட்டு தள்ளி விட்டு போய் கூறணுமா. இடைஞ்சல் தான் என்ன இருந்தாலும். இதில் 2 டோர் எதுக்கு கொடுத்துருக்காங்க? 2 சீட்டருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுதான். அடுத்தது வந்து பென்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன மாடல் அம்மா? எஸ் கிளாஸு, S580E ஏஜி ப்ரீமியமோ வண்டி. அடேங்க அப்பா 5.3 மீட்ரு லென்த்து. ஓடு வேறெல்லாம் அவங்க லாங்குவேஜில் எழுதியிருக்கிறாங்க. லித்தியம் அயன் ஓட்டிருக்குது பேட்டரி. இது ஹைப்ரிட் ஆட் இருக்குதுமா. 75 லட்சம் தான்மா வருது. கம்மி தானே? 75,80,000 பார்த்து. எஸ் கிளாஸ் விலை கம்மியாக இருக்குது. அது பார்த்தா விலை ஜாஸ்தியாக தெரியுது. ஏஎம்ஜி நீக்கி இருக்கா? நீக்கி இருக்குது. ஒடியா இதெல்லாம் காமிக்கணும். வா நம்ம டிஎம்எஃப் காமிக்கணும். என்ன டேன் கலரு. அங்கே வாரு ஏசி விட்டு மேலே 4, இங்கே 2, அங்கே 2, இங்கேயே 8 கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் மீட்டர் டிஸ்பிளே பாரு, அங்கே அவ்வளோ பெரிய டிஸ்பிளே. ஸ்டேரிங் பாரு, அப்பா டிக்கெட் ஸ்டேரிங் கொடுத்து. அடா என்ன சீட்டு. தலைக்கு தனியாக குஷன் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், இது எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி சாத்த வேண்டியதுலேயும் நினைக்கிறேன். 20 இன்ச்சு டயரு. இது வச்சோம்னா அதே இதாகிக்கும். எப்படி லாக் ஆயிடுச்சு. சொகுசெல்லாம் அங்கே கிடையாது. இங்கே வேறு பின்னாடி 2 டிஸ்பிளே, சீட் மெமரி ஃபங்க்ஷன். இதுக்கு ஓனர்ஸ் காருமா. பவர் விண்டோவும் இருக்குது. மேலே அந்த இது சன்ரூஃப்லாம் தள்ளுறக்கு. அப்புறம் இதுக்கு தனியாக இருக்குது ஸ்க்ரீனு. இது வருது இல்லை, லாக்கில் இருக்குது. இங்கே லாக் குவர். எப்படி எல்லாமே பட்டன் சிஸ்டம். குட்டிக்கு தனியா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, பூரா பட்டன் தான். டியூவல் ஜோன் ஏசி. இந்த பக்கம் பி பில்லரில் ஏசி, டிவி 2க்குமே. சொகுசுகளின் சொர்க்கம் அந்த வண்டி. சொகுசு அப்படி இருக்குது.
மேலே ஸ்பீக்கர் இடத்தும் தெரியுது. வாங்க முடிகிறதா என்னமா பேசுகிற, உட்காந்து வேணா பார்த்துக்கலாம். அப்பா டைம் ஆயிடுச்சா? எப்படி தெரியுமாம்மா இருக்குது இப்போ என்ன சீட்டு அம்மா, கால் வைக்கிற தனியாக பிடிச்சிட்டு போயிருதுமா. அங்கே லெஃப்ட் சைடு ஓனருக்கு அங்கே வாரு, கால் வைக்கிறதுக்கு தனியாக இந்த இடத்துல பிடிச்சிட்டு போகுது தனியாக. ஆமாம், இங்கே ஒரு தாயக்கட்டை கேட்டேன், எல்இடி லைட்ஸ் எல்லாமே தாயக்கட்டை கேட்டால் கொடுத்துருக்குறாங்க. கைப்பிடி இருக்குது, குறுப்பை மாட்டேங்க வேறு, அங்கே இடம் இருக்குது வேறு. ஏம்மா கோடிக்கணக்கில் கொடுத்து வாங்குற சுருப்பை இல்லைன்னா பா, அப்படி ஒரு ஃபீலுங்க. பேக் சீட் ஐயோ ஆமாம், இறக்கல முடியாதுமா, நம்மளுக்கு வேண்டாம். லாக் மேலே மட்டும்தான் லைனு, டிஃபாகர் லைனு. எப்படி கண்ணாடி பூரா சுத்தம் படுத்துது தெரியல. அப்படியே பேக் காமி எப்படி இருக்குதுன்னு. பென்ஸினுடைய எஸ் கிளாஸ் S580E அதெல்லாம் என்ன பென்ஸு, அடுத்தது ஒன்று நிற்கிது ஒரு பக்கத்தில், அப்பனுக்கெல்லாம் அப்பன் மேப்பேக்கு. இதுதான் மேப்பேக்கு. நீ ஒன்றும் பார்த்தது இல்லையா? லெக் ரூம் அங்கே வேறு, லெக்கு மட்டும் இரு நான் உட்காந்து காமிக்கிறேன். அதுல கூற கூட வேண்டாமா? ஓ அலைவீல பார்த்துக்குமா, அலைவீல்மா. ஏன் என்ன பிளேட்? சில்வர் பிளேட். நம்ம உள்ள ஸ்டோர் சில்வர் பிளேட்டா 255 40க்கு 20மா டயர் சைஸு. அப்படியே முன்னாடி வந்து காமி. இங்கே வாரு, ஹெட்லைட்டுக்கு எப்படி இருக்குது வாரு, தகன்னு டிஜிட்டல் லைட். ஆமாம்மா, ஃபுல்லாக எல்இடி அடாஸு, 360 கேமரா, என்ன கிரில்லு, அடா என்ன அழகு. எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு உள்ளையெல்லாம் போகுது. அது வந்து ரோல்ஸ் ரைஸ், இது உள்ளையெல்லாம் போகாது. எப்படி நீக்கிறது? இதை தொட்டோம்னா வெளியே வருமா இல்லையா தெரியலையே, நீக்கலையே. அமுத்தணுமா? வரல, அமுத்துறேன் இல்லை தெரியல. நம்ம அப்படியே காமி. இங்கே வாரு டோரு நீளத்தை எப்பா, கால் வச்சிட்டோம்னா காலுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் இடம் இருக்குது. பின்னாடி டிவி, அதே மாதிரி ஏசி வெண்ட் அங்கே, இங்கே பீப்புளில் ஏசி வெண்ட்டு, ஒயர்லெஸ் சார்ஜிங்கு. அடா என்னம்மா இது, மிதக்கும் கப்பல் அப்படிங்கிறாங்கல்ல, மேப்பேக் S580E. இதுவும் அதே தான், ஆனால் வண்டி மட்டும் மேப்பேக். டியூவல் சைலன்சரு. பா எந்தில் டேங்குக்கு இந்த ஆமாம், பெட்ரோலுமே இது மாட்டு இருக்குது. எலக்ட்ரிக் இல்லை, எலக்ட்ரிக் பிளக்-இன் ஹைப்ரிட். முன்னாடி காமிக்கலான்னா லாக்கில் இருக்குது ஆக்சுவலாக. ஃப்ரண்ட் அப்படியே காமிச்சிடும், டிஸ்பிளே எப்படி இருக்குதுன்னு காமிச்சிடும். முன்னாடி ஒன்றுமே இல்லாத டிஸ்பிளே, மேலே ஒரு டிஸ்பிளே, அவ்வளோதான். ஆமாம், சென்டரில் ஒரு பட்டன், வேறு ஒன்றுமே இல்லை. சீட்டி தான் ஜம்முன்னு இருக்குது. அம்மா இங்கே வரு, கிளாசிக் பார்ட்னர் TDC மோட்டார். அந்த காலத்து பென்ஸ் எப்படி வச்சிருக்கிறாங்க ஒரு அப்பா. அடா அந்த காலத்து பென்ஸு. ஹெட்லைட் பாரு எப்படி இருக்குது, இந்த சைடு மிரர்லாம் பாரு. அடே எங்கள் அப்பா, செமையாக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க, தகன்னு. இப்போ எப்படி அந்த பக்கம் காமி ஐயா, கொஞ்சம் தள்ளிங்க ஐயா, நாங்கள் இந்த வண்டியை காமிக்கணும். எப்படி பா
ஹேங்காக் டயர் ஓட்டு, 2 டோரு. கார்பாய் வண்டி தான், கார்பாய் வண்டி. என்ன ஸ்டேரிங் ரிங்கு ஒல்லியாக இருக்குதுல்ல, ஜூம் பண்ணி காமி அதைய. என்ன அழகு அந்த காலத்து ரேடியோ செட்டு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் 70s தான் இருக்கணும், 1970s. பா அப்படி புறக்கோள காமி. பெட்ரோல் அடிக்கிற டேங்க் பின்னாடி வச்சுருக்காங்க, 230 SL. அப்பா என்னங்க வண்டி இது, மேப்பேக்காவது எஸ் கிளாஸ் ஆகுது. இது குட்டம் தான். டிஎம்எஃப் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு. ஆமாம், அடுத்த வண்டி பார்க்கலாம். எந்த வண்டியுமா காமிக்கிறது? இ கிளாஸ் E350மா, இதுவும் E350, எல்லாமே E350 தான்மா. ஆமாம், இ கிளாஸ், ஏ கிளாஸ் ஒன்றும் பார்க்கல. அது வந்து நம்ம டெய்லைட்லேயே பென் சிம்பிள். இ கிளாஸ் புதுசாக இப்போ லான்ச் ஆகிருக்குது இந்த வண்டி. அதில் தான் கூட்டம் பார். சிஎல்ஏ, இந்த சிஎல்ஏ தான் இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்குது. பென் சிம்பிள் பார். இதுலேயும் 3 கோடு போட்டு டெய்லைட்ஸு. பின்னாடி கேமிக்கலான்னா கொஞ்சம் எல்லாம் தொடச்சிட்டு இருக்கிறானுங்க. சாத்துங்கப்பா. ஓகே, பாருங்கள், இதானுங்க புதுசாக லான்ச் ஆகிருக்கிற சிஎல்ஏ 250+. இங்கே வந்து காமியம்மா முன்னாடி அந்த பக்கம் பாட்டு பாடிட்டு இருக்குது. டிஜிட்டல் மீட்ரு. இங்கே ஒரு பிரேம்ல ஸ்டோரு. அப்படியே காமி. இங்கே ஒரு டிஸ்பிளே, சென்டரில் ஒரு டிஸ்பிளே, அந்த பக்கம் தனியாக யூடியூப் பாட்டெல்லாம் போட்டுக்கிறக்கு தனியாக. பா நியூ சிஎல்ஏ பார்த்துங்க, புது சிஎல்ஏ இப்படி தான் இருக்குது. அப்படியே காமிச்சுவா. அதுக்கப்புறம் முன்னாடி காமிப்போம். அதோட ஸ்பெக்கு இதெல்லாம் பார்க்கணும். ஓ, மேலே எழுதி இருக்குது ஸ்பெக்கு மேலே எழுதி இருக்குது. சிஎல்ஏ 250+ எலக்ட்ரிக். வேறு என்ன போட்டிருக்காங்க? 4.7 மீட்டர் லென்த்து. ஆமாம், அப்படி முன்னாடி போய் காமிச்சிது. ஆமாம், எலக்ட்ரிக் வண்டிம்மா. முன்னாடி ஹெட்லைட் பார்த்தியா, மீன் கண்ணு மாதிரி. இதில் ஃபுல்லாக லைட் எரியுதுமா. கரண்ட் பில் எவ்வளோ ஆகுறது? பார்க்கிங் சென்சார் இது, அடிக்கும் தலைக்கு எல்இடி, நல்லாயிருக்கு. சரி வாங்க, அப்படியே அடுத்த வண்டிக்கு போகலாம். ஒரு சிஎல்ஏ எவ்வளோ ரிஸ்க் போட்டிருக்காங்க ஒரு சிஎல்ஏ. இதுக்கு தான் கூட்டம் காலையிலேருந்து. எந்த வண்டி புது வண்டி லான்ச் ஆகுதோ அந்த வண்டிக்கு தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்து அப்படியே இ கிளாஸு. அடுத்து 2 இ கிளாஸ் நிற்கிதும்மா. அழகு. இங்கே ஒரு இது ஒரு இ கிளாஸ்மா, கிரில்லு. E350 எக்ஸ்க்ளூசிவ். இது வந்து இ கிளாஸில் ஏஎம்ஜி டைனமிக். இது வந்து சீட்டெல்லாம் கருப்பு கலராக வருது, அது வந்து சீட் எல்லாமே சந்த கலராக வருது. ஆமாம், வாங்க அப்படியே காமிச்சிடுவோம். பெரிய டயர் போட்டிருக்காங்க. 19 240 45 19 டிஸ்பிளே. ஆமாம் இங்கே வரு. ஸ்டேரிங் எல்லாம் எப்படி அழுக்காயிரு கை வச்சோம்னா. ஆமாம்மா, நம்ம அழுக்கு பண்ணிடுவோம். ஆமாம், நல்லா பெரிய டிஸ்பிளே. ஸ்டேரிங் சந்தன கலர், ஃபுல்லாக பீச் தான். உள்ளுக்குள்ள கலர் பூராமே ஆமாம், அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி
ஃப்ளைட் காக்பிட் மாதிரி. ஆமாம். அது வந்து பீச்சு, இது வந்து பிளாக்கு. இதில் வந்து 3 டிஸ்பிளே வந்துடுது. 1 2 3. இதில் வந்து 3 டிஸ்பிளே. 1 போட்டுக்கோ. 3 டிஸ்பிளே அடிக்கல் நிலைக்கு உள்ளே போய் காமிச்சிடும். அந்த டிஸ்பிளே வேறு, இந்த டிஸ்பிளே வேறு. தெரியுதா? ஏசி வெண்ட்டே வளைச்சி கொண்டு போயிருக்காங்க. மேலே வர ஏசி வெண்ட்டே கிடையாது, ஒட்டி போகுது வர அப்படியே. இந்த பக்கம் அந்த பக்கம் லெஃப்ட் சைடு பூராமே யூடியூப் இதெல்லாம் பார்த்துக்கலாம் கடைசியில். ஃப்ரண்ட்டா? அந்த இதா? இல்லை இல்லை, அது சென்சார் இருக்குது. 275 35 20 லைஃப் சைஸ். கட்டையே இருக்குது. அந்த வண்டியெல்லாம் பார்த்து இதை பார்த்தா கொஞ்சம் கட்டையாக தான் இருக்குது. வாங்க அப்படி அடுத்த வண்டிக்கு பார்க்கலாம். E350E. அடுத்த GLCமா 4மேட்டிக்கு. இதுவும் ஹைப்ரிட்டு, கருப்பு சிகப்பு, நல்லா தை சப்போர்ட்டோடு கொடுத்துருக்குறாங்க. SUV. இதுலேயும் டிஸ்பிளே இங்கே மீட்டர் தனியாக டிஜிட்டல் டிஸ்பிளே வந்தது, அங்கே தனியாக ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. மேலே ஒரு ஏசி வந்துட்டு 3, 6 ஏசி வந்துட்டு இல்லாமல் 5, 3 இங்கே 2. பேக் அப்படியே பார்க்கட்டும். அப்படியே பரவக்கால காமிங்க. GLC 4மேட்டிக், GLC 350E. அம்மா EQSUமா, இங்கே வாம்மா, இதுதான்மா இந்த ஈவிக்காரை பார்க்கலாம் வாம்மா. EQSல 450 4மேட்டிக் SUV, AMG டைனமிக் ஓடு, 5.1 மீட்ரு, 59 லட்சம் பார்த்து 60 லட்சம் என்னமோ போட்டிருக்குதுமா. அவங்க லெட்டரில் தெரிலம்மா எனக்கு. ரேஞ்சு கிஞ்செல்லாம் எவ்வளோ போகும்னு நம்ம வண்டி காமிக்கலாமா? 275 40 22 டயர் சைஸு. இங்கே வாரமா பா, இங்கே ஆரம்பித்து அப்படியே ஒரு மேலே ஏறி வருது. கரெக்டாக டியூட்ருங்க. டிஸ்பிளே மட்டும் எத்தனை டிஸ்பிளேன்னு வரும். உள்ளே போய் டிஸ்பிளே காமி, எத்தனை டிஸ்பிளே பாரு. மேலே 1, சென்டரில் 2, இந்த பக்கம் லெஃப்டில் 1, 3. அதை பிரித்து கீழே தனியாக 4. பா, வேற லெவல் கலக்கிட்டாங்க. இது வரும்னு நினைக்கிறேன் யூடியூப். இது எல்லாம் ஆஃப் ரோடு இந்த மாதிரிலாம் காமிக்குது. யூடியூப் எங்கேயும் தெரியல. ஓ, மேப்பு. ஆனால் டச்சுங்க வரும், சும்மா லைட்டாக டச் பண்ணாலே போகுது, தெரியுமா? ஊரை மூடி வச்சுருக்குது. செம்ம சொகுசாக இருக்குது. நல்லா பேக் சீட்டு 2 சீட்டு 2 பேர் கூறலாம். பேக்கு டிவிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஏதோ பொடுசொன்னு ஏறிக்கு வந்துட்டுருக்குது. எவ்வளோ இட வசதி வேறு. அப்படியே பரவக்கால EQS 450 இதான்மா. தொட்டோனே அச்சோ 7 சீட்ரு. நான் அதையே பார்க்கல. அங்கே பாரு. ஓ, இந்த பட்டன் இதுக்கு இல்லை, முன்னாடி இருக்கிறது கேட்டிருக்குது. சென்டர் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த சீட்டுக்குன்னு நினச்சிட்டேன். இந்த சீட்டுக்கான எப்படி மேலே வரும்னு தெரியலையே.
இது என்ன மேப்பேக்கு? இங்கே பாரு. ஏய், என்னது இது? ஓப்பனா லாக்கா? மூவ் டிரைவு. அந்த சீட்டை முன்னாடி தள்ளி வச்சிருக்கிறாங்க. அங்கே பாரு, அரை ஏக்கரா கிடக்குதுமா இடம். ஏக்கரா கணக்கில் கிடக்குது இடம். ரெண்டே சீட்டு பின்னாடி. மேப்பேக். இது மேப்பேக் தான். அடேங்க அப்பா. மெர்சிடிஸ் மேப்பேக். டபுள் கலர். அடே சாமி, வேற மாதிரி. மேப்பேக்கில் S5 டெய்லைட் பூரா அந்த குட்டி 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 குட்டியாக கொடுத்துருக்குறாங்க. வாங்க அப்படியே வந்து டயர் காமிச்சிட்டு அப்படியே முன்னாடி காமி. அடுத்து ஜிஎல்சி கூப்பு பார்க்கலாம். கூப்பு E4 கூப். காண வண்டி இருக்குதுமா பென்ஸில் தான். நம்ம பார்த்ததே இப்போ அதிகமான வண்டி பென்ஸ்னு தெரியுது. இது ஜிஎல்சி கூப்பு. அந்த வண்டி முன்னாடி காமிச்சிட்டியா? ஃப்ரண்டில் மேப்பேக் அப்படியே காமிச்சிட்டு வா. ஹெட்லைட்லாம் 1 2 3 ப்ரொஜெக்டட் ஹெட்லைட்ஸு. வாங்க. 43 லட்சம். பாத். இது அப்படியே பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஒன்று. ஆமாம், பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்தது போகலாம். இது அடுத்து ஈவி எலக்ட்ரிக். இது வந்து CLA 250+. முன்னாடி பார்த்ததில் இது வந்து பழசு, அது வந்து லேட்டஸ்ட்டு. சரி வாங்க அப்படியே அடுத்த கம்பெனிக்கு போகலாம். அது இன்ன வரைக்கும் சுற்றி பென்ஸே காமிச்சிருக்கு. இவ்வளோ நேரம் ஆகி போச்சுங்களா. அதனால் சரி 7வது வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நேரம் ஆகி போச்சு. பென்ஸ் ஏகப்பட்ட வண்டி நின்றுருந்தது. இங்கே நிற்கிறது அதிகமாக பென்ஸை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. டிசைனாக மாடலாக. நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்ததில் அதிகமான வண்டி இங்கே நிற்கிது. அதிகமான மாடல்ஸு. அதனால் நேரமாகி போச்சு. இதுக்கு முன்னாடி பார்க்கலைன்னா இன்றைக்கி முதல் பாட்டு வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோ இருக்குது. இதோட 7வது வீடியோ இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். பேங்காக்கோடைய 47வது இன்டர்நேஷ்னல் மோட்டார் ஷோ நம்ம டிஎம்எஃப்காக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து காமிச்சிட்ருக்குறோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ. சரிங்களா? 8வது வீடியோவில் சந்திக்கலாம். வாங்க அடுத்த வீடியோ ஒரு கம்பெனி காமிக்க போகிறேன். குட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த வண்டி என்னென்னு தெரிஞ்சவங்களுக்கு டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு டான் வீடியோ வந்துடும். நாளைக்கு வீடியோ நீங்கள் 8வது வீடியோ பார்க்க போகிறீங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சரி, நான் அடுத்த வீடியோ காமிக்க போகிறேன். நன்றி, வணக்கம். பாய் டிஎம்எஃப்.